வாங்க, ஒன் வேர்ட் ஒன் மினிட். நாம சில மனிதர்களை பார்ப்போம். அவங்க ரொம்ப அற்புதமா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க இது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணாங்கன்னா அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் ஸ்மூத்தா போயிடும். ஜட்ஜ் பண்ணாலும் கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நல்ல புரிதல் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப நல்ல புரிதல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சவுண்ட் ஷார்ப் ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்றாங்கல்ல, இந்த பண்புக்கு ஒரு ஆங்கில சொல் இருக்கானா? இருக்கு. அதான் பெர்ஸ்பிகேஷியஸ். அதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க. கிளியர் அண்ட் சவுண்ட் இன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். அதான் பெர்ஸ்பிகேஷியஸ். அது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல வருதுன்னு பார்க்கலாம். ரமேஷ் இஸ் a perspicacious businessman and invested in promising shares when they were priced low. இந்த பங்கு சந்தையில நாளைக்கு ரொம்ப பீக்ல போகுது அப்படின்ற ஷேர் எல்லாம் இன்னைக்கே தெரிஞ்சு கரெக்டா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவரை பெர்ஸ்பிகேஷியஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ரமேஷ் இஸ் a perspicacious businessman அப்படின்றது இந்த சென்டென்ஸ்ல இருக்க பொருள். அடுத்த சொல்லு சந்திப்போம்.